வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது 2 கொஸ்டின் பார்க்க போகிறோம். 2013 கேட்கப்பட்ட குரூப் 4 கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகள் மற்றும் 2014 கேட்கப்பட்ட கேள்விகள். மொத்தம் 32, 16 கேள்விகள், இரண்டுலேயும் ஈச் 16 இருக்குது. மொத்தம் ஒரே எபிசோடில் பார்க்கலாம். முதல் கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஏட்ரியோ வென்ட்ரிகுலேட்டர் வால்வுகள் மூடுவதால் லப் என்ற ஒலி தோன்றுகிறது. 2, அரைச்சந்திர வால்வுகள் மூடுவதால் டப் என்ற ஒலி தோன்றுகிறது. சரியான விடை தேர்ந்தெடுக்கும். 1, A 1 சரி 2 தவறு, B 1 தவறு 2 சரி, C 1 மற்றும் 2 தவறு, D 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. சரியான பதில் D 1 மற்றும் 2 சரி. இரண்டாவது கேள்வி, இரத்த உறைதலுக்கு அவசியமான விட்டமின் மற்றும் தாது உப்பை தனிமத்தை பெயரிடு. A விட்டமின் டி மற்றும் கால்சியம், B விட்டமின் பி மற்றும் சோடியம், C விட்டமின் கே மற்றும் கால்சியம், D விட்டமின் சி மற்றும் அயோடின். சரியான பதில் C விட்டமின் கே மற்றும் கால்சியம். மூன்றாவது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் குறிக்கப்பட்டுள்ள பாகங்களை சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். இப்போ இந்த படத்தில் 1, 2, 3 அப்படின்னு 3 கோடுகள் போட்டிருக்கு. அதில் மேலே உள்ள படம் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ நேராக நம்ம பதிலுக்கு போயிடலாம். பதில் A, அதாவது TUC வளையம், 2 எதிர்கோடான் வளையம், 3வது THU வளையம், தட் இஸ் A. நான்காவது கேள்வி, ஒளிச்சேர்க்கை என்பது வெளியிடப்படும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். சரியான பதில் D ஆக்சிஜன். ஐந்தாவது கேள்வி, கூற்று. புயலின் போது அலைகளின் உயரத்தை குறைக்க கப்பலை சுற்றி எண்ணெய் ஊற்றப்படுகிறது. காரணம், எண்ணெய் பரப்பு இழுவிசை கடல் நீரின் பரப்பு இழுவிசையை விட குறைவு, அலையின் சீற்றத்தை குறைக்கும். A சரி, R தவறு, B A சரி மற்றும் R சரி, C R சரி, A தவறு, D A மற்றும் R இரண்டுமே தவறு. சரியான பதில் B A மற்றும் R இரண்டுமே சரி. ஆறாவது கேள்வி, பின்வருவனற்றுள் எதிர் மின்னோட்டங்களுக்கு இடையே உணரப்படும் விலக்கு அல்லது ஈர்ப்பு விசை பயன்படுகிறது. A ஏசி மின்னியற்றி, B நிலைமின் வன்மை தெளித்தல், C மின்னழுத்தமானி, D மீட்டம் சமன சுற்று. சரியான பதில் B நிலைமின் வன்மை தெளித்தல். ஏழாவது கேள்வி, 2 தனி ஊசலின் அலைவு நிறம் 2:1 என்ற விகிதத்தில் உள்ளது. அவைகளின் நீளத்திற்கான விகிதம் முறையே A 4:1, B 1:4, C 1:1, D 1:2. சரியான பதில் A 4:1. எட்டாவது கேள்வி, உரம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளின் சரியான இவை. 1, அது விலை குறைவாக கிடைக்க வேண்டும். 2, அது தாவரங்கள் என எளிது உறிஞ்சத்தக்க வகையில் இருக்க வேண்டும். 3, அது நீரில் எளிதில் கரையக்கூடாது. சரியான பதில்கள் A 1 மற்றும் 2, B 2 மற்றும் 3, C 1 மற்றும் 3, D 3 மட்டும். சரியான பதில் A 1 மற்றும் 2. ஒன்பதாவது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வேதிப்பொருட்களில் குழுமத்திற்கு பொருந்தாதை கண்டறி. BHC, DDT, 2,4-D, யூரியா. சரியான பதில் D யூரியா. 10வது கேள்வி, பட்டியல் 1ஐ பட்டியல் 2இன் சரியாக பொருத்தி தேர்ந்தெடு. பட்டியல் 1, 2 ரொமாட்டிக் மூட்டுவலி, பரவும் தொற்றுநோய், பெலாக்ரா சுயநோய் தடுப்பு குறைபாடு நோய், காலரா பாரம்பரிய நோய், கதிர் அறிவாள் இரத்த சோகை விட்டமின் குறையினால் உண்டாகும் நோய். நேரம் பதில் போயிடலாம். பதில் B 2, 4, 1, 3. ஸோ ரொமாட்டிக் மூட்டுவலி, சுய நோய் தடுப்பு குறைபாடு, பெலாக்ரா விட்டமின் குறையினால் ஏற்படும் நோய், காலரா பரவும் தொற்று நோய், கதிர் அறிவாள் இரத்த சோகை பாரம்பரிய நோய். 16வது கேள்வி, இந்த கேள்வி புவியியல்லையும் வரும், ஏன்னா சில காரணங்களாக இங்கே அறிவியல்லையும் சேர்க்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே. பட்டியல் 1இல் உள்ள வனவிலங்குகளின் சரணாலயங்களை பட்டியல் 2இல் உள்ள இருப்பிடங்களுடன் பொருத்துக. விராலிமலை, மேற்கு தொடர்ச்சி மலை, முக்குருத்தி தேசிய பூங்கா காஞ்சிபுரம் மாவட்டம், இந்திரா காந்தி வன உயிரின் சரணாலயம் நீலகிரி, வேடந்தாங்கல் பரண சரணாலயம் திருச்சி. சரியான பதில் B 4, 3, 1, 2. விராலிமலை திருச்சி மாவட்டம், முக்குருத்தி தேசிய பூங்கா நீலகிரி, இந்திரா காந்தி வன உயிரி சரணாலயம் மேற்கு தொடர்ச்சி மலை, வேடந்தாங்கல் காஞ்சிபுரம். 12வது கேள்வி, பின்வருவனவற்றில் எது EMP வழித்தடம்
எனவும் அழைக்கப்படும். ஏ கிளைகாலிசிஸ், பி கிரப் சுழற்சி, சி எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி, டி எண்டோஸ் பாஸ்பேட் வழித்தடம். சரியான பதில் ஏ கிளைகாலிசிஸ். 13வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ பூச்சினும் தாவரம் பூச்சிகளின் உடலில் உள்ள புரோட்டீன்களை செரிக்கின்றன. காரணம் ஆர் பூச்சினும் தாவரம் நைட்ரஜன் பற்றாக்குறை உள்ள மண்ணில் வளரும். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள குறியீட்டின் சரியானதை கண்டுபிடி. ஏ சரி, ஆனால் ஆர் ஏற்கான சரியான விளக்கம் அல்ல. பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஆரிற்கான சரியான விளக்கம். சி ஏ சரி, ஆர் தவறு. டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறு. சரியான பதில் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கமாகும். 14வது கேள்வி. பென்சிலில் உள்ள எழுதும் பொருளின் கலவை. ஏ கார்பன் மற்றும் நைட்ரஜன், பி கார்பன் மற்றும் ஆக்சிஜன், சி கார்பன் மற்றும் களிமண், டி கார்பன் மற்றும் கண்ணாடி. சரியான பதில் சி கார்பன் மற்றும் களிமண். 15வது கேள்வி. அமிலம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? 1 அது நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். 2 அது 7ஐ விட அதிகமான pH உடையது. 3 அது காரத்துடன் விரிந்து உப்பையும் நீரையும் தருகிறது. ஏ 1 மற்றும் 2, பி 1 மற்றும் 3, சி 2 மற்றும் 3, டி 3 மற்றும். சரியான பதில் பி 1 மற்றும் 3. 16வது கேள்வி. பாசிகளை ஆய்ந்தறியும் அறிவியலின் பெயர் என்ன? ஏ ஃபிசியாலஜி, பி ஃபைக்காலஜி, சி மைக்காலஜி, டி போமாலஜி. சரியான பதில் பி ஃபைக்காலஜி. இதற்கு தொடர்வது 2014ஆம் ஆண்டு அறிவியல் கேள்விகள். இங்கே 16 கேள்வி இருக்குது, பட் நம்பர் அதே நம்பரில் போயிட்டுருக்கோம் சீரீஸ். 17வது கேள்வி. லென்ஸ் ஒன்றின் திறன் -0.5 டயாப்டர் எனில் அதன் குவிய தூரம் மற்றும் வகை என்ன? ஏ 2 மீட்டர் குழி, பி 2 மீட்டர் குவி, சி 50 சென்டிமீட்டர் குழி, டி 50 சென்டிமீட்டர் குவி. சரியான பதில் ஏ 2 மீட்டர் குழி. 18வது கேள்வி. வேறுபட்டு இருப்பதை கண்டுபிடி. வெப்பத்துடன் சம்பந்தப்பட்டது ஒரு செயலில். ஏ கடத்தல், 2 பி சலனம், சி உட்கவர்தல், சி கதிர்வீச்சல். சரியான பதில் சி உட்கவர்தல். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பொட்டாசியம் குளோரைடு மலச்சிக்கலை தீர்க்க. எப்சம் உப்பு தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது. காப்பர் சல்பேட் உப்பு பட்டாசு பொட்டாசியம் நைட்ரேட் பூஞ்சைக்கொல்லியாக. சரியான பதில் நேர போயிடலாம். 2, 1, 4, 3. ஸோ பொட்டாசியம் குளோரைட் தீப்பெட்டி தொழிற்சாலை பயன்படுகிறது. எப்சம் உப்பு மலச்சிக்கலை தீர்க்க பயன்படுகிறது. காப்பர் சல்ஃபேட் பூஞ்சைக்கொல்லியாக பயன்படுகிறது. டி பொட்டாசியம் நைட்ரேட் பட்டாசு தயாரிக்க பயன்படுகிறது. 20வது கேள்வி. சரியான கூற்றை தேர்வு செய்க. 1 அண்ட அணு வெளியீட்டிற்கு கிராஃபியன் பாலிகள் உடைந்து கார்பஸ் லூட்டியம் ஆகிறது. 2 கார்பஸ் லூட்டியம் ஒரு நாளமில்லா சுரப்பியாக மாறுகிறது. 1 தவறு. ஏ 1 தவறு, 2 சரி, பி 1 சரி, 2 தவறு, சி 1 மற்றும் 2 தவறு, டி 1 மற்றும் 2 சரி. சரியான பதில் டி 1 மற்றும் 2 சரி. 21வது கேள்வி. சூடோமோனாஸ் எனப்படும் மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட பாக்டீரியா கண்டறிந்தவர். ஏ டாக்டர் அயன் வில்மெட், பி டாக்டர் கொரோனா, சி டாக்டர் சந்திரசேகர், டி டாக்டர் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி. சரியான பதில் டி டாக்டர் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி. 22வது கேள்வி. பின்வருவொரு தவறான கூற்று அல்லது கூற்றுகளை குறிப்பிடுக. 1 தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்வதை தற்சார்பு உயிரிகள். 2 தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியாதன பிற சார்பு உயிர்கள். 3 தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியாதவை தற்சார்பு உயிரிகள். 4 தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்பவை பிற சார்பு உயிர்கள். ஏ 2 மற்றும் 4, பி 1 மற்றும் 2, சி 1 மற்றும் 3, டி 3 மற்றும் 4. சரியான பதில் டி 3 மற்றும் 4. 23வது கேள்வி. எய்ட்ஸ் வைரஸ் எந்த ஜீனோமால் ஆனது? ஏ டிஎன்ஏ, பி ஆர்என்ஏ, சி குரோமோசோம், டி ஜீன். சரியான பதில் பி ஆர்என்ஏ. சரியான விடையை தேர்ந்தெடு. மனிதர்கள் அதிக உற்பத்திக்காக பயன்படுத்தும் உரவகைகள் நீர் அடித்து செல்லப்பட்டு நீர்நிலைகளை சென்றடைவதை மெகியூட்ட வளமுறுதல் என்கிறோம். 2 மாசடைந்த நீர் நில சூழல் தொகுதியை பாதிக்கிறது. 3 தேவையற்ற சப்தம் மனிதர்களது ஆரோக்கியம் மற்றும் மனலை பாதிக்காது. ஏ 1 மற்றும் 3, பி 2 மற்றும் 3, சி 1 மற்றும் 2, டி 3 மட்டும். சரியான பதில் சி 1 மற்றும் 2. பொறுத்துக. விசை வாட், உந்தம் ஜூல், திறன் கிலோகிராம் மீட்டர் பெர் வினாடி, டி ஆற்றல் நியூட்டன். சரியான பதில் டி 4, 3, 1, 2.
விசை நியூட்டன், உந்தம் கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் பெர் வினாடி, திறன் வாட், ஆற்றல் ஜூல். 25வது கேள்வி. சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு கண்ணாடி டம்ளரில் மண்ணெண்ணெய், நீர், பாதரசம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒன்றாக அவற்றின் நிலைகளின் டம்ளரின் மேலிருந்து கீழ் வரிசைப்படுத்து. ஏ பாதரசம், மண்ணெண்ணெய், நீர். பி மண்ணெண்ணெய், நீர், பாதரசம். சி நீர், பாதரசம், மண்ணெண்ணெய். டி மண்ணெண்ணெய், பாதரசம், நீர். சரியான பதில் பி மண்ணெண்ணெய், நீர், பாதரசம். 26வது கேள்வி. 22 கேரட் தங்கத்தின் சதவீதம் என்ன? ஏ 91.67, பி 75%, சி 67.91, டி 96.17. சரியான பதில் ஏ 91.67%. 27வது கேள்வி. எலும்பு மற்றும் பற்களில் காணப்படும் கால்சியத்தின் சேர்மம் எது? ஏ கால்சியம் கார்பனேட், பி கால்சியம் பாஸ்பேட், சி கால்சியம் குளோரைட், சி கால்சியம் சல்பேட். சரியான பதில் பி கால்சியம் பாஸ்பேட். 28வது கேள்வி. பின்வருவனவற்றில் எது பூச்சிக்கொல்லி அல்ல? ஏ டிடிடி, பி பிஹெச்சி, சி துத்தநாக பாஸ்பேட், டி துத்தநாக சல்ஃபைட். சரியான பதில் டி துத்தநாக சல்ஃபைட். 29வது கேள்வி. தவறான ஜோடியை கண்டறிக. அல்புமின் நீர் சமநிலை, குளோபுலின் நோய் எதிர்ப்பாற்றல், பைப்ரினோஜன் இரத்த முறைதல், பிளாஸ்மா திட ஊடகம். ஏ 1, பி 2, சி 3, டி 4. சரியான பதில் டி 4. 30வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் புல்வெளி மண்டபத்தில் உணவுச் சங்கிலி எது? ஏ புல், மான், நரி, புலி. பி புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு, கழுகு. சி புல், தவளை, பாம்பு, யானை. டி புல், கால்நடைகள், சிங்கம். சரியான பதில் பி புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு, கழுகு. 31வது கேள்வி. குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறும் வாயு இது? ஏ CH4, பி Cl, சி H2, டி CFC. சரியான பதில் டி CFC. 32வது கேள்வி. மீத்தைலேஷன் என்றால் என்ன? டிஎன்ஏலிருந்து ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணும் இயற்கை நடைமுறை. 2 உயர்மட்ட ஆற்றலிலிருந்து தாழ்மட்ட ஆற்றலுக்கு மாற்றும் ஒரு இயற்பொருள் சார்ந்த நடைமுறை. 3 உயர்நிலை சார்ந்த காலக்கணிப்பு பொறி. 4 உணர்ச்சியின்மை நடப்படுத்தும் நடைமுறை. பதில்கள் ஏ 1 மட்டும், பி 1 மற்றும் 3 மட்டும், சி 2 மட்டும், டி 2 மற்றும் 4 மட்டும். சரியான பதில் பி 1 மற்றும் 3 மட்டும். மிக்க நன்றி. நம்ம TNPSC Group 4 அறிவியல் கேள்வி அடுத்த ஒரு கேள்வி அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.